गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे पौरोहिणां निधे सर्वविद्यानां श्रीकृष्णामूर्ते नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षिभिर्यजत्राः यत्राः शिरैरङ्गसुष्ठुभागं शृणोमि व्यशेम देवहितं स्वस्ति वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः हरिष्यणिभिः स्वस्ति न बृहस्पति। शांति शांति शांति। இன்னைக்கு நாரத பரிவிராஜக உபநிஷத்தில் 254வது மந்திரத்திலேருந்து பார்க்கலாம். இது 8வது சாப்டர், அஷ்டம உபதேசக. என்னன்னா ஓங்காரம், ஓங்காரத்தினுடைய தனி சிறப்புகளை அது சொல்லுது. ஏற்கனவே பேசியிருக்கோம், அது வெரைட்டியாக சொல்லுது. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், அதை அனலைஸ் பண்ணும், விசாரம் பண்ணலாம். இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு சரியாக புரிஞ்சிச்சுன்னா ஒரு நல்ல கிளாஸாகவும் ஒரு 100 ஆடியோ கேட்டதுக்கு சமமான கிளாஸாகவும் இருக்கும். விசாரம் இருக்குது, அது பார்க்கலாம். இப்போது அத ஹைனம் பகவந்தம் பரமேஷ்ணம் நாரதக. அத பிறகு என்ன, பிறகு இதுக்கு முன்னாடி அந்த சன்னியாசிகள் 6 விதமாக இருக்கிறவங்க எத்தனை வேளை குளிக்கணும், எங்கே சாப்பிட்ணும், எங்கே தங்கணும், திரிபுன்றம் எப்படி போடணும், விபூதி போடணும், எதை ஜபிக்கணும், எது சிரவணம் பண்ணணும், எதை மனனம் பண்ணணும், எதை நிதித்தியாசனம் பண்ணணும், இதெல்லாம் விவரமாக சொல்லிக்கிட்டே வந்தவங்க. ஓங்காரத்தை டச் பண்ணாமல் எந்த உபநிஷதும் கிடையாது. இதில் மிக அற்புதமான ஒரு லைன், ஓமிதி பிரம்ம. ஒரே 2 வார்த்தை தான், ஓமிதி பிரம்மம் அப்படின்னு சொல்லுது. இதில் என்ன சிறப்புன்னா, அத்த ஹைனம் பகவந்தம் பரமேஷ்ணம். பிறகு ஏனம் இந்த பகவந்தம், பகவான் பரமேஷ்ணம் நாரதம், நாரதக நாரதர் பப்ரச்ச கேட்டார். அடுத்த கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி? சம்சார தாரகம் புருகேதி. இந்த உலகை கடக்கிறது எப்படி? தாரகங்கிறது கடக்கக்கூடிய ஒரு போட், ஒரு கப்பல், ஒரு ஃப்ளைட், ஒரு ஹெலிகாப்டர், எது வேணாலும் வச்சுக்கலாம், ஒரு வாகனம். தாரகங்கிறது கடக்கக்கூடிய ஒரு நம்மளை அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு பொருள், தூக்கிட்டு போகக்கூடிய, சுமந்து ஒரு வாகனம், வெஹிக்கிள்னு சொல்கிறேன் இல்லையா? அந்த வாகனம் அப்படி ஒன்று கிடச்சா எவ்வளோ சௌகரியமாக இருக்கும். நீங்கள் இந்த நம்ம இப்போ முக்திநாத் போகிறோம் வச்சுங்க, எங்கே இருக்குது? நேபாளில் இருக்குது. அது 106வது திவ்ய தேசம். நம்ம போகிறோமா இல்லையாங்க? நிச்சயமாக போகிறோம், போய் ஆகணும். அதில் ட்ரெயின்லேயும் போகலாம், ஃப்ளைட்லேயும் போகலாம், அப்புறம் ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்தும் போகலாம். நர்மதா குண்டம்னு பேர். அது இல்லை நர்மதா குண்டம் இல்லை, அது வேறு. அனுப்பூர்னு பேர். மத்திய பிரதேசனுடைய எண்டு, ஸ்டார்டிங் பிளேஸ் அங்கேருந்து. எது இந்த நர்மதா இது ஆகுது இல்லை, நர்மதா நதி அது உற்பத்தி ஆகிறது மத்திய பிரதேசனுடைய ஸ்டார்டிங் பிளேஸ். அங்கேருந்து 1000 அப்புறம்
மகாராஷ்டிரில் ஒரு 100, அப்புறம் இங்கே குஜராத்தில் 100ன்னு போதில்ல. அதெல்லாம் தாண்டி கோரக்பூர் போய் கோரக்பூர்லேருந்து பொக்காரா போயிட்டு நேபாள். விசா கிடையாது, நோ விசா, ஒரு ஆதார் கார்டு இருந்தால் போதும். பார்த்திங்களா நம்ம பிஎம் எப்படி கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம பிஎம் இப்படி ஒரு பிஎம் கிடைச்சது நம்மலாம் பெருமைப்படணும். இன்னொன்று அமர்நாத்துக்கே வழி இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட போய் பர்மிஷன் வாங்க வேண்டாம், சீனாவில் அவன்கிட்ட போய் பர்மிஷன் வேணாம், அவனை டச் பண்ணாமலே நமக்குள்ளேயே போய்க்கலான்னு வழிமாறுகிறவங்களாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இறை சிந்தனை இருந்தால் தான் அந்த மாதிரி பண்ண முடியும். இவரே முக்திநாத்துக்கு போயிருக்கார், பிஎம்ஏ போகிறார், யூடியூப்பில் வீடியோ. இது தாரகம் கொண்டு போய் விடணும் இல்லையா? இங்கேருந்து ட்ரெயினில் போகிறோம், ட்ரெயின்லேருந்து ஃப்ளைட்டில் போகிறோம், இல்லை ஹெலிகாப்டரில் போகிறோம், அங்கேருந்து காரில் போகிறோம், அங்கேருந்து நடந்து போகிறோம், மலை மேலே ஏறுறோம், ட்ரெக்கிங் எல்லாம் பண்ணுறோம், டீ சாப்பிட்றோம், எல்லாம் பண்ணி ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சிச்சு. 108 சித்தி பண்ணியாச்சு, முக்தி அடைஞ்சாச்சு. போங்க, பக்தி யோகத்தில் இதுதான் சிறப்பு. இப்போ என்னென்னா, இந்த ஓமிதி பிரம்மம், ஓம் என்ற மந்திரத்தை தான் இப்போ சொல்ல போகிறாரு. அங்கே கேட்கும்போது சம்சார தாரகம்னு இந்த உலகம் ரொம்ப எல்லாருக்கும் எப்படி இருக்குது? எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கா, ஆனந்தமாக இருக்கா, அமைதியாக இருக்கா, அறிவு சார்ந்து இருக்கா? ஆனால் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் எங்கேயோ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். எங்கேயும் இல்லைப்பா, அது உங்களுக்குள்ள தான் இருக்குங்கிறத மந்திரம் சொல்லுது. ரொம்ப எளிமையாக சொல்லுது. இப்போ ஞானம்னா என்ன? ஞானம்னா என்ன? வந்த வேலையை முடிக்கிறது ஞானம், பொய் பின்னாடி போகிறத தவிர்க்கிறது ஞானம். 3 தத்துவம் சொன்னமே. மெய்வழியில் மெய்ப்பொருளை பிடிப்பதற்கு செல்வது ஞானம், பொய்யை தவிர்ப்பது ஞானம், வந்த வேலையை முடிப்பது ஞானம்னு சொன்னோமா. இன்னும் சொல்லப்போனால் அறிவுதான் ஞானம், அறிவுதான், அன்புதான் ஞானம், ஆற்றல் தான் ஞானம், அமைதி தான் ஞானம், ஆனந்தம்தான் ஞானம், உயர்வு தான் ஞானம், இறைவன் தான் ஞானம்னு சொன்னோமா. எல்லாம் ஒரு பாயிண்ட்டு தான். கடைசியாக நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா, அறிவால் உலகை வென்று அன்பால் வழி நடத்தி ஆனந்தத்தை நிரந்தரமாக்கும்னு சொன்னோம். இது குடும்பத்துக்கு பயன்படுத்தலாம். உங்களுக்கு அறிவு இருந்தால் வீட்டை, குடும்பத்தை, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அன்பால் வழி நடத்தலாம். அறிவு இருந்தால் அன்பால் வழி நடத்தலாம். அன்பால் வழி நடத்தினா அந்த வீடு என்னவாக இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும். இப்போ வீட்டில் 8 மணி நேரம் அவனுக்கு இருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆஃபீஸில் 8 மணி நேரம் இருந்தால் அங்கேயும் அதே கதை தான். அறிவு இருந்தால் ஆஃபீஸை வெல்லலாம், மேனேஜர்ஸை விட்டுற சக கலீக்ஸுன்னு சொல்கிறோமே அவங்கள எல்லாம் வெல்லலாம், அன்பால் வழி நடத்தலாம், அந்த ஆஃபீஸையே ஆனந்தமாக்கலாம். ஆக்க முடியுமா? ஆக்க முடியாதா? அதே ஆனந்தத்தை அறிவு இல்லாதவன் என்னவாக்கலாம்? போட்டி பொறாமல் என்னென்னமோ பண்ணுறாங்களே, துரோகம் அதெல்லாம் பண்ணுறாங்களே, அப்படி நரகமாகவும் மாற்றலாம். அதே வீட்டையும் அறிவு இல்லைன்னா நரகமாக மாற்றலாம். வேறு எங்கே போக போகிறீங்க நீங்கள்? வீடு, ஆஃபீஸ், வேறு எங்கே போக போகிறீங்க? சம்சாரி தானே. அவன் எப்படி இருக்கான்? இப்போ எப்படி இருக்கான்? அறிவு இல்லாததுனால அவன் எப்படி இருக்கான்? அன்புனா அவனுக்கு என்னன்னு தெரியல, ஆனந்தம் அவன் லைஃப்பில் இல்லவே இல்லை. இதான் நடந்துகிட்ருக்கேன். இதுதானே ஞானம். இந்த உலகை வெல்லும் அறிவுனா என்ன? ஒன்றில் நிற்கிறது அறிவுன்னு சொன்னோமா. இந்த உலகை வெல்லும் அறிவு எங்கே இருக்குங்கிறத இப்போ நம்ம இந்த மந்திரம் சொல்லுது. இந்த மந்திரம், இந்த ஓங்காரத்தினுடைய சிறப்பும் ஆத்ம விசாரத்தினுடைய தனிச்சிறப்பும் ஏன்னா நம்ம கிரியா யோகத்தை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது மகா யோகம்னு சொன்னோம் இல்லையா? பக்தியும் யோகமும் ஞானமும் சிறக்க. வேதம் ஃபுல்லாக தானே இருக்கே, பக்தியும் யோகமும் ஞானமும். கிரியா யோகமும் அதே தான். பக்தி இருக்கணும், அறிவு இருக்கணும், தியானம் இருக்கணும், 3மே இருக்கணும். அதாவது விசாரம் இருக்கணும், தியானம் இருக்கணும், பாவம் இருக்கணும். பாவம், தியானம், விசாரம், இதுதான் முக்கியமான 3 என்ஜின். இப்போ 3 என்ஜின் போட்டாச்சு நம்ம வாகனத்துக்கு.
அப்புறம் ஒரு ஓங்காரம் ஒன்று ப்ரைமில் இருக்கக்கூடிய அந்த என்ஜின் பிராணாயாமம் இக்னைட் பண்ணக்கூடிய ஒரு சுவிட்ச் வச்சுங்களேன். இப்போது நம்ம இப்போ சாதாரணமாக சொல்லுவோம், ஸ்தூல உடம்புல இருந்தால் பசி தாகம் இருக்கும், பாக்டீரியா வைரஸ் இருக்கும். சூக்ஷ்ம உடம்புல இருந்தால் காமக்ரோதாதிகள் விகாரம் பண்ணும், உடைக்கும். காரண உடம்புல இருந்தால் ஒரே இருட்டு, பயம், குழப்பம், பதட்டம், பரிதவிப்பு, எத்தனை விகார மனநிலை இருக்கோ அதெல்லாம் இருக்குன்னு சொன்னோமா. இப்போ நம்ம துரியத்துக்கு போகணுன்னு சொன்னோமா. இது மூணுத்தையும் கடந்தால் துரியம்னு சொன்னோமா. துரியக, துரியன், 4வது நிலை. இது எப்படி போகிறது? பக்தி இருக்கணும், தியானம் இருக்கணும், விசாரம் இருக்கணும். இந்த கிளாஸ் நல்லா புரிஞ்சிங்கன்னா ஒரு உன்னதமான நிலையை நீங்கள் அடைய முடியும் உங்கள் வாழ்க்கையில். நான் பெருசாக சொல்லலை, பெரிய விஷயத்த ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். இப்போ பெரிய விஷயம் மிக மிக எளிமையாக சொல்கிறேன். உலகை வெல்லும் அறிவு எங்கே பறக்குதுங்கிற அந்த பாயிண்ட், ஒரு பாயிண்ட் இருக்கா? சிவயோகம்னு ஒரு பாயிண்ட் இருக்கா? சிவபோகம்னு ஒரு பாயிண்ட் இருக்கா? சமாதிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கா? சர்வஜங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கா? எல்லாம் ஒரு பாயிண்டில் இருக்கா இல்லையா? அதை ஒத்துக்கிறீங்களா? ஒரு பாயிண்டில் இருக்குது. இந்த நமக்கு உலகத்தில் தேவையான எல்லா பொருளும் ஒவ்வொரு பாயிண்டில் இருக்குது. நம்ம ஆசைப்படுறதோடு நிறுத்திடக்கூடாது, இல்லை ஆசையே படாமல் இருந்துடக்கூடாது. ஆசைப்படணும், அறிவோடு அதை அணுகணும். ஆசைப்படணும், அறிவோடு அதை அணுகணும், சென்று அடையணும். அப்படி நீங்கள் மேலே போனால், ஒன்றில் நின்னால், இந்த ஆத்ம பிரசாதம்னு சொல்கிறோமா, ஆத்ம பிரசாதம்னு ஒன்று சொன்னோமா. இப்போ இறைவனை சந்திக்க போகிறோம், கோவிலுக்கு சன்னதியில் அவங்க விபூதி கொடுக்குறாங்க, அது பிரசாதம். பொங்கல் ஏதோ சுண்டல் கொடுக்குறாங்க, அதுவும் பிரசாதம் தான். மனசில் ஒரு அமைதி நிலை, ஆனந்த நிலை இருக்குது, அதுவும் பிரசாதம் தான். இப்போ குருகிட்ட போனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒன்றில் நில்லு, தியானம் பண்ணு, துரியத்துக்கு போ, இப்படி தான் போகணுன்னு சொல்கிறாங்களா? அப்படி துரியத்துக்கு நீங்கள் போக முயற்சி பண்ணி, துரியந்தான் என்னுடைய ஃபைனல் கோல் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் போனால், ஒரு சாமானியன் பண்ணக்கூடிய சங்கல்பம் நடக்காத போது, ஒரு சாமானியனாக இருக்கான், நீங்கள் நாங்களாம் சங்கல்பம் பண்ணால் நடக்க மாட்டேது சொல்கிறீங்கல்ல அடிக்கடி. குரு பண்ணால் நடக்குது. குரு பண்ணால் மட்டும் இல்லை, குரு, யோகிகள், ஞானிகள், சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள், பிரம்மம். இப்போ நாம் இது ஈஸ்வர சங்கல்பம்னு பேர். இப்போ சாமானிய சங்கல்பம் மனசுலேருந்து பண்ணலாம், உடம்புலேருந்து பண்ணலாம், புத்தியிலேருந்து பண்ணலாம், அகங்காரத்துலேருந்து பண்ணலாம், சித்தத்துலேருந்து கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் துரியத்தில் இருந்து பண்ணக்கூடிய சங்கல்பம் தான் ஈஸ்வர சங்கல்பமா. நீங்கள் துரியத்துக்கு போனால் அந்த ஆத்மா உங்களுக்கு 7 விதமான பிரசாதத்தை கொடுக்குது. இப்போ 7 விதமான பிரசாதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய முடியாத பிரசாதம். இந்த துரிய நிலையில் த்ரூ விசாரத்தினால, த்ரூ ஓங்காரத்தினால, நல்லா புரிஞ்சுங்க, த்ரூ ஓங்காரம், த்ரூ விசாரம், இது ரெண்டும் ஒன்றா சேருது. ஓங்காரமும் விசாரமும் ஒன்றா சேருது, அதோட தியானமும் ஒன்றா சேருது. இந்த 3 விஷயங்கள், ஓங்காரம் ஜபிக்கணும், தியானம் செய்யணும், இந்த விசாரத்தோட துரியத்துக்கு போக முயற்சி செய்யும்போது, துரிய நிலைங்கிறது ஒரு சர்க்கிள், கடைசி சர்க்கிள், உள்வட்டம், கர்ப்பகிரகம். இப்போ நீங்கள் 10வது நிலையில் இருந்தீங்க, சங்கல்பம் பண்ணால் நடக்க மாட்டேது. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2 வரைக்கும் நடக்கலை. 1ல் தான் நடக்குது. 1 தான் துரிய நிலைன்னு வச்சுங்க. 1 தான் துரிய நிலை. அந்த நிலையை தொட்டால் தியானத்தினால, ஓங்காரத்தினால, 3க்கு அந்த வல்லமை உண்டு. 3 சேர்த்தா எளிமையாக தொட்டுடலாம். துரியங்கிறத உங்கள் அல்டிமேட் கோலாக வச்சுங்க. அப்படி நீங்கள் தொட்டால் அந்த இடத்துல 7 பிரசாதம் இந்த ஆத்மா நமக்கு கொடுக்குது. உள்வாங்க, நம்மளை கைப்பிடிச்சி மேலே தூக்கி விடுதுன்னு எப்படி குரு எப்படி தூக்கி விடுறாங்களோ, அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் சத்தானது நம்ம ஹிருதயத்தில் தான் இருக்குது, நம்ம புரோமத்தியில் தான் இருக்குது, நம்ம சகசிராரத்தில் தான் இருக்குது. நாம் எங்கே இருக்கோங்கிறது தான் இங்கே கேள்வி. நாம் இதுவரைக்கும் எப்படி இருக்கோம்?
அல்பமாக இருக்கும். அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, கிருப்பனகன்னு பேர். கிருப்பன், கார்பண்யம். நம்மளுடைய மகத்தை தெரியாமல் நம்ம அல்பம் நினச்சிட்டு இருக்கோம்ல, அது பேர் கிருப்பணம். நமக்கு அற்புதமான வாழ்க்கை கொடுத்து குருவம் கொடுத்து நம்ம அதை செயல்படுத்தாமல் இருக்கிறோம் பாருங்கள், அது பேர் கிருப்பணம். இப்போ அது இந்த உலக வெள்ளம் அறிவு எங்கே இருக்குது, அதுக்கு எப்படி போகணும், அந்த நிலை பேர் என்ன, அது என்னென்ன வரத்தை கொடுக்குது. வரம் தான் என்ன கேட்டால் அது வரன்னு தான் சொல்லுவேன். வரம்னாலும் பிரசாதம்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஈஸ்வர பிரசாதம்னு சொல்கிறேன் இல்லையா, குரு கிருப்பா, ஈஸ்வர கிருப்பா, குரு கிருப்பா, சாஸ்திர கிருப்பா. அதுபோல் இந்த துரிய நிலையை நீங்கள் தொட்டால் போயிட்டு வரலாம். இப்போ அடியெல்லாம் போயிட்டு தான் வரேன். பிரம்மவிது தியானத்துக்கு போகவே மாட்டான், ஆனால் பூர்ண ஞானம் இருக்கும், தியானத்துக்கு போக மாட்டான். பிரம்மவரன் தியானத்துக்கு போயிட்டு வருவான், பிரம்மவரன் போயிட்டு வருவான். அந்த நிலையில் தான் இப்போ இருக்கும். நீங்கள் இருக்கீங்களோ இல்லையோ, அடியேன் அப்படி இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு 24 நிமிஷமாவது சமாதி நிலையை தொடணும், சமாதியில் இருக்கணும், சவிக்கல்ப சமாதியில் இருக்கணும்னு முடிவு பண்ணி தான் இருக்கேன். ரொம்ப நாளாக இருக்கேன், 2-3 வருஷமாகவே இருக்கும். இருந்தாலும் இப்போ தெரிஞ்சு இருக்கும், இதுதான் சமாதி நிலை, இதுதான் இறைநிலை. இங்கேருந்து நம்ம ஒரு சங்கல்பத்தை பண்ணணும் இந்த அடியார்களுக்காக அப்படின்னு நினைக்கிறோம். பூஜைக்கு வரவங்களுக்காக ஒரு சங்கல்பம் போடுறோம், அது தானாகவே நடக்கும். விபூதி விட்டாலே சரியாதுன்னு சொல்கிறீங்களா இல்லையா, அதுபோல் சமாதி நிலையில் ஒரு சங்கல்பம் பண்ணால் அது நடக்குது, 100% நடக்குது. அந்த சமாதி நிலையில் முதல்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரம் என்ன அப்படின்னு கேட்டால், சர்வ அபிலாஷ விகதக அப்படின்னு ஒரு நிலை. சர்வ அபிலாஷ விகதகன்னா, நீங்கள் பரம்பொருளோடு சேர தடையாக இருக்குல்ல, என்னது போக்தும் இச்சா, போகம் பண்ணணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அங்கே போகணும், அது தடையாக இருக்குது பரம்பொருளோடு சேர்றதுக்கு. அப்புறம் உடல் நோய், மனநோய், அவிரத்தின்னு சொன்னது தான் போக்தும் இச்சா. இன்னொன்று அனவஸ்திதம், இறைவனோடு பொருந்தாத நிலை. இந்த 4 இருக்குல்ல, அது இல்லாமல் மொத்தம் 13. அடியன் அதில் முக்கியமான 4 சொன்னேன். அந்த 4ல் மிக மிக முக்கியமானது, எப்போதும் உடல் நோய் இருக்காது, எப்போதும் மனநிலை இருக்காது, ஆனால் எப்போதும் போக இச்சா இருக்கும். நீங்கள் போகம் பண்ணி ஒரு 3 ஹவரில் திரும்ப போகம் பண்ணணும்னு தோணும். அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், சாப்பாடு எடுத்துக்கலாம், பழங்களை எடுத்துக்கலாம், எதை வேணாலும். எந்த போகத்தை நீங்கள் இன்பம் தூக்கணும்னு நினச்சி அந்த நினைவு 24 மணி நேரமும் இருக்குது, அந்த எண்ணத்தை கம்ப்ளீட்டாக எடுத்துரும். இந்த நிலை துரிய நிலை, த்ரோ ஓங்காரம், த்ரோ விசாரம், த்ரூ தியானத்தினால அந்த நிலையை அது போக்தும் இச்சான்னு சொல்லக்கூடிய அபிரத்தி நிலையை எடுத்துடுது. சர்வ அபிலாஷ விகத்தக, கடந்த நிலை. இப்போ நீ போகம் பண்ணாத, நீ பார்க்காத, நீ சாப்பிடாத, நீ கவலைப்படாத, அப்படி நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா. உங்களை அங்கே பார்க்காத, இதை செய்யாத, கொள்ளாதன்னு சொல்லாத. அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டுக்கு உன்னோடைய மைண்டை கொண்டு போயிட்டீங்கன்னா அதெல்லாம் ஒன்று தொடவே தொடாது. தொட முடியாத நிலை இருக்கா இல்லையா, யமனே தொட முடியாத நிலை இருக்கா இல்லையா. பக்த மார்க்கண்டேயன் தானே யமனை போய் கட்டி பிடிச்சிக்குவான், வாசனக்கேர். யமன் சிவனை கட்டி பிடிச்சிக்குவான், யமன் இது போடுவான் இல்லையா, பாசக்கயிறு. அப்போ அங்கே என்ன சொல்லுவார்னா, சுவாமி உன்னுடைய சேத்திரத்தில் நீ பிடிக்கணும், இது என்னுடைய சேத்திரம், டைமும் மீறிடுச்சு, அதனால் நீ தவறு செஞ்சுட்டேன்னு சொல்கிற மாதிரி யமன் நுழைய முடியாத இடம்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி நம்மளை இந்த போக இச்சா தொட முடியாத ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை கொடுக்குது பாருங்கள். துரிய நிலையனுடைய சிறப்பு துரோ விசாரம். இப்போ பண்ணுறது விசாரம், நீங்கள் தியானம் பண்ணும்போது ஓங்காரம் சொல்லணும். 2வது பாயிண்ட் பாருங்கள், சர்வ அபிலாஷ விகதக. அப்புறம் சர்வச்சிந்தா சமுத்பத்தி. சர்வச்சிந்தா
சர்வச்சிந்தா சமுத்திதக. சமுத்திதக சர்வச்சிந்தா சமுத்திதகன்னா எத்தனை கவலை இருக்கோ அதுலேருந்து எழுந்து நிற்கிற நிலை, அதுலேருந்து கடந்து நிற்கிற நிலை. சமுத்திதக. உத்திதகனா ஏந்துக்கிறது, உயர்ந்து நிற்கிறது, அதை விட்டு விலகி நிற்கிறது. சர்வச்சிந்தா இப்போ நீங்கள் ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு காரியம் சங்கல்பம் நடக்க மாட்டுது, எனக்கு காரியம் ஜெயமாக மாட்டுதுன்னு சொல்கிறது இதனால தானே. கவலை இருக்குது, எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இப்போ என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, என்னால் சாமியை பார்க்க முடியாது, ட்ரிப்புக்கு வர முடியாது, சொல்கிறேன்னா இல்லையா, பூஜைக்கு வர முடியாது, தியானம் பண்ண முடியாது, வேத விசாரம் கேட்க முடியாது. அப்போ என்ன தான் பண்ண முடியும்? தப்பானவனாக இருந்தால் என்ன பண்ணுறான்? போயிட்டு கடைக்கு போய் ஊற்றிக்கிட்டு போய் படுத்துடுறான். சரியானவனாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஓங்காரம் ஜபிக்கணும். எப்போயெல்லாம் உனக்கு இப்போ இன்றைக்கி சொல்கிறேன், எப்போயெல்லாம் உனக்கு எத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும் ஓங்கார ஜபம் பண்ணுங்க, அந்த பிரச்சனையே இல்லாத ஒரு நிலையை உருவாக்குதா இல்லையா கேளுங்க. வேறு என்ன சொல்கிறது? ஒரு பாயிண்ட்டு. இப்போது சர்வ சிந்தா சமுத்திதக ஆச்சா. ரெண்டாவது, கவலையிலேருந்து இப்போ வெளில வந்துட்டீங்க, கவலையே கிடையாது. இப்போது துரியத்தில் கவலை இல்லை, ஆசை இல்லை, போக்து மிச்சா இல்லை. அப்புறம் சுப்ரசாந்தக. சுப்ரசாந்தக சுப்ரசாந்தகனா ஆனந்தமாக அமைதியாக இருக்கிறது. அமைதியும் ஆனந்தமும் ஒன்று தான். அமைதியாக இருந்தாலே ஆனந்தம்தான். இப்போல்லாம் இந்த சொல்கிறேன்ல, இந்த சமாதி நிலை சொல்கிறேன்ல, அதனுடைய உணர்வை சொல்கிறேன் கேளுங்க. அதே அமைதி நிலை, அதை தாண்டிய இன்னும் வேணும், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பருகலாம். சில நேரம் சர்பத்து, வெயிலில் போயிட்டு வரீங்க, சர்பத்து குடிக்கிறீங்க, சர்பத்து ரொம்ப இனிமையாக இருக்குது, குடிக்கிறீங்க, ரொம்ப இனிமையாக இருக்குது, இன்னொன்று குடிக்கலான்னு தோணுதில்ல, அந்த மாதிரி இருக்கிற நிலை தான் சமாதி நிலை. சொரூபத்துக்குள்ளே போகிறதுல சொல்கிறேன். கிட்டத்தட்ட 10%லேருந்து 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0 நிலைக்கு இப்போ நெருங்கிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். அந்த நிலையில் இந்த அனுபவம் இருக்குது. 0 பாயிண்ட்டுக்கு வரோம். 0 பாயிண்டில் தான் நாமளாக இருக்கோம். நாம் யாருன்னா நம்ம ஸ்வரூபம், நம்ம ஸ்வரூபம் என்னங்கிறத இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ சர்வச்சிந்தா சமுத்திதகன்னா எல்லா கவலையும் கடந்த நிலை. கவலைப்படாதுன்னு சொல்ல வேண்டாம் அவன்கிட்ட. ரெண்டாச்சா. மூணாவது சுப்ரசாந்தம். இதுதான் அந்த நிலை. 0வில் இருக்கிறது, பரம்பொருளாக இருக்கிறது, ஸ்வரூபத்தில் இருக்கிறது. சுப்ரசாந்தக ச கிருஜ்ஜோதிஹி. ஆத்மா என்னது? ஜோதின்னு சொன்னோமா? சுயம் ஜோதிஹி அனந்த சக்திஹி, சுயம் ஜோதிஹி அனந்த சக்திஹி, ஏச சர்வேஸ்வரக சர்வசித்தக. முதல்ல சர்வஜ்ஞ போடுங்க, அப்புறம் சர்வசித்தக போடுங்க, டாப்பில் சர்வேஸ்வரம் போடுங்க. புரியுதா? அது எப்படி வேணாலும் அதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இதுதான் ஸ்வயம் ஜோதிஹி அனந்த சக்திஹி, ஏச சர்வஜ்ஞக, ஏச சர்வசித்தக, ஏச சர்வேஸ்வரக. அது அப்படி ரிவர்ஸில் இருக்குது. இதுதான் முறை, இதுதான் சிஸ்டம். இறுதியில் சர்வேஸ்வரன். இப்போ 4 நிலையை நம்ம தொட்டிருக்கோம். இந்த 4 நிலை இருக்கு இல்லையா? சுயம் ஜோதிக அனந்த சக்தி ஏற்கனவே இருக்கிற நிலை, அறிஞ்ச நிலை, சர்வஜ்ஞக நிலை, சர்வசித்த நிலை. கேட்டது கிடைக்குது, நினச்சது நடக்குதா? சங்கல்பம் பண்ணால் உடனே நடக்குதா? உங்கள் கண்ணுக்கு முன்னாடி. நீங்கள் தானே சொல்கிறீங்க சங்கல்பம் பண்ணுங்கன்னு. நீங்கள் சொன்ன பிற்பாடு தான் அடியனே பண்ணுறேன் சங்கல்பம். அடியார்கள் வந்து கேட்குறது, பிரச்சனைகளில் வந்து கேட்குறது வேறு. அப்போ இன்னும் ஒரு நிலை இருக்குது, சர்வேஸ்வர நிலை. அதுதான் துரியம். அதுக்கும் சர்வேஸ்வர நிலைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, 3வது பாயிண்ட்டு சுப்ரசாந்தக, அமைதி ஆனந்தமாக இருக்கிற நிலை. அதாங்க நம்ம ஸ்வரூபம், அதாங்க உங்கள் ஸ்வரூபம், அதான் உங்கள் ஸ்வரூபம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
எப்போ பார்த்தாலும் அழுது வடியுறீங்க. மூஞ்சில் கலை வடியுது, 16 கலை, சோடசு கலை. துக்கமாக இருக்கும், பயப்படுறோம், குழப்பமாக இருக்குது, பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, ஒன்றுமே புரியல. போகலாமா வேணாமா? சரி நீங்கள் தூங்கிடலாம் படுத்து, உடம்பு டியூ டு ஹெல்த் ப்ராப்ளம் நாட் ஏபிள் டு அப்படின்னு போடுறீங்களா இல்லையா? சரி. இப்போ என்னாச்சு? சுப்ரசாந்தக அடுத்தது சக்ருத் ஜோதிகி. சுகிருதம்னு சொல்கிறோம்ல, சுகிருதம் சுகிருதம் அது வேறு. சுகிருதம் நல்ல ஹார்ட் உடையவங்க, குட் ஹார்ட், ஸ்வீட் ஹார்ட் சொல்கிறாங்களே, அது சுகிருதம். சத்கிருத் ஜோதிகினா அந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபம். அது என்னவா இருக்கு? சுயம் ஜோதியாக இருக்குல்ல, அந்த ஜோதியை தான் இது சொல்லுது. இந்த சுக்ரத் ஜோதிகி, சக்ருத் ஜோதிகி, சக்ருத் ஜோதிகி இது கிடையாது, சக்ருத். இந்த கிருத் ஜோதிங்கிறதான் கிரிஜ் ஜோதி. ஜா வர்றதுனால இஜ்ஜு ஒன்று போட்டுறாங்க நடுவில், அதனால் சக்ரு இஜ், அப்புறம் மறுபடியும் இஜ்ஜு ஜோதி. சக்ருத் ஜோதிகி 5வது நிலையா, 4வது நிலையா? அடுத்தது சமாதிகி. சமாதி தாங்க உலகை வெல்லும் அறிவை கொடுக்கக்கூடிய பேரறிவு நிலை, சர்வஜ்ஞ நிலை. சமாதி சொல்கிறோம், சமாதி தான் எப்படி ஞானம் பிரம்மம்னு சொன்னோம்ல, ஓங்காரம் பிரம்மம்னு சொன்னோம்ல, அதை மாதிரி சமாதி பிரம்மக. சமாதி உங்களுடைய ஸ்வரூபம் என்னன்னா சமாதி. சமாதி பிரம்மக, சமாதி பிரம்மக, சமாதி சர்வஜ்ஞக, சமாதி சர்வேஸ்வரக. உலகை வெல்லும் அறிவு நம்ம கேட்குறோம்ல, அந்த உலகை வெல்லும் அறிவு பேரறிவு அங்கே தாங்க பிறக்குது. சமாதியில் தாங்க பேரறிவு பிறக்குது. நீங்கள் தியானம் பண்ணி 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், எப்போ உங்களுக்கு சமாதி கை கொடுதோ, இப்போ அடியனுக்கு கரெக்டாக 3 ஹவரில் நடக்குது. அடியன் முதல்ல இந்த 24 நிமிஷத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுவான். நான் எப்பயுமே படிப்படியாக தான் போவேன். பைபாஸ் இருந்தால் பைபாஸில் போவேன், பைபாஸ் இல்லைன்னா படிப்படியாக தானே போகணும். படிப்படியில் ஜம்ப் பண்ணி போகிறது, ஓவரு ரிஸ்க் எடுக்கிறது, ஓவராக பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டேன். எப்போதும் போல ஏறி யதார்த்தமாக படிப்படியாக ஏறுவோம். ஆனால் பைபாஸ் ஷார்ட்கட் அறிவு கொடுக்குது. அது தானாக கொடுக்குற வரம். பைபாஸுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய ஷார்ட்கட்டு. அவர் கொடுத்தாருன்னா அதில் போவேன், கொடுக்கலன்னா சராசரியாக. அதுதான் 2 சிறப்பு. நம்ம படிக்கட்டில் ஒழுங்காக போகிறதுனால தான் பைபாஸ் இறைவன் கொடுக்குறாரு. புரியுதா? இப்போ 2 நாள் விசாரம் இல்லைன்னா எனக்கு ஒரு ஃபீல் ஆகும், என்னடா விசாரம் இல்லாமல் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நாரத பரிவிராஜக உபநிஷத்தில் எல்லாம் சந்நியாசத்தை பற்றி பேசுது. கேட்குற மக்களுக்கு சந்நியாசத்தை அது நமக்கு ஒத்து வராதுன்னு போயிடுவான். வேணாண்ணா அதை இது நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. 108 உபநிஷத்தையும் தமிழ் பண்ணுறோன்னு வருஷலாக தானே பண்ணிட்டு வரோம். 108 உபநிஷத்து தமிழ் பண்ணுறோன்னு வருஷலாக பண்ணிட்டு வரும்போது எதையும் ஸ்கிப் பண்ணுற பழக்கம் நமக்கு ஒரு நாளும் கிடையாதுங்க. ஒரு மந்திரத்தை கூட அடியன் விடலை. இந்த 56 உபநிஷத்தில் எல்லா மந்திரத்தையும் அடியன் எழுதியிருக்கேன் இந்த கையால், தெரிஞ்சுக்கங்க. இந்த கையே வணங்கத்தக்கது என்னை பொறுத்த வரைக்கும். பண்ணில் ஒத்திக்குவோம் இந்த கையை எடுத்து. ஏன் பிரசிடென்சியில் அவ்வளோது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கு, பிரசிடென்சி காலேஜில் அவ்வளோ எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கு, யூனிவர்சிட்டியில் அவ்வளோ எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கு. நானே எனக்கு பெருமையாக நினச்சிக்குவேன். அதே மாதிரி என் வண்டி கோயில் தான் போவேன், வேறு எங்கேயும் போகாது. எங்கே போனாலும் கோயிலில் தான் போய் நிற்கும் என் வண்டி. எந்த கோயிலோ புரியுதில்ல. இப்போ இந்த 5 வருஷமாக வாங்குகிற பேனா எல்லாம் மந்திரம் தான் எழுதுது, எல்லாமே சிறப்பு மிக்கது தான். இப்போது புரிஞ்சுக்கங்க. இப்போ உலகை வெல்லும் பேரறிவு இந்த இடத்துல தான், சமாதியில் தான் பிறக்குது. அது ஒரு நுட்பமான ஒரு ஸ்திதி.
அனோரணியான் மகத்தோமகியான்னு சொல்லக்கூடிய இந்த ஹிருதய தாமரையில் சித்தாகாசத்தில் இருக்கக்கூடிய தாமரை இருக்குல்ல, 8 இதழ் கொண்ட தாமரை. இப்போ எல்லாருக்கும் வாழைப்பூ மாதிரி இப்படி சொருங்கி கிடக்கு, வாழைப்பூ மாதிரி. ஏன்னா தான தர்மம் செய்கிறதில்ல, குரு சேவா பண்ணுறதில்ல, உழவாரப்பணி திருப்பணி செய்கிறதில்ல, தீர்த்த யாத்திரா பண்ணுறதில்ல, பணத்தை போட்டியாக அடிக்க வச்சுக்கிட்டு நகையை வாங்கி வச்சுக்கிட்டு ஊற்று பார்த்துக்கிட்டு அப்பாடா மகிழ்ச்சியாக இருக்கேன் இதுவே ஆனந்த நிலை, இதுவே சமாதி நிலைன்னு செத்து போகிறான்ல, அவனை பற்றி பேசலை. அவனுடைய ஹிருதயம் எப்படி இருக்கே, வாழைப்பூ மாதிரி இருக்குது. வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. அது கவுந்து கிடக்கான். தான தர்மம் பண்ணாலோ குரு பார்வைப்பட்டாலோ அது மலருதான், புரிஞ்சுக்குங்க. அதுதான் 1000 இதழ் கொண்ட தாமரை. அதுக்கு தான் 8 இதழ் 6 இதழ் 4 இதழ் 2 இதழ் 1000 இதழ்னு எதுக்கு சொன்னாங்க? நானா சொன்னேன்? அந்த இடத்துல சமாதி நிலை எத்தனாவது இப்போ 5வது நிலை சமாதியா அச்சலக. இப்போ உலகை வெல்லும் பேரறிவு இந்த சமாதி நிலையில் கிடைக்குதுன்னு சொன்னால் அதை ரீச் பண்ண வேண்டியதானே. அப்புறம் அச்சலகன்னு சொல்லலையா? இப்போ எல்லோரும் ஏன் தோற்று போகிறான்? நல்லா சொல்லி பாருங்கள், எல்லோரும் ஏன் தோற்று போகிறான்? இப்போ உடனே நடக்கலைன்னா டக்குன்னு வேறு கோயிலுக்கு போகிறாங்களா இல்லையா? ஒருத்தன் ஐடியா கொடுக்குறான், இங்கே போ அங்கே போ சொல்கிறானா இல்லையா? ஏன் உடனே நடந்தாகணும்? அவரும் உடனே நடத்தத்தான் முயற்சி பண்ணுறாரு. உன்னோட அவர் அதிகமாக முயற்சி பண்ணுறாரு. உன்னுடைய கர்மா தடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? பொறுமை காக்கணும். அதுதான் குரு சொல்லி தருவாங்கப்பா, பொறுமையாரு. உனக்கு வலிக்குதுன்னு எனக்கு தெரியும், சுவாமிக்கு தெரியாதா? உனக்கு வலிக்கிறது உனக்கு அத்தியாவசியம் அவசியம், அதில் தான் உன்னுடைய இப்போ எதிர்காலமே இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? நீ கேட்டுட்டா நிச்சயமாக செய்வார்னு சொல்லியாச்சு. ஆனால் நம்பிக்கை வரணும். ஸோ சமாதியில் உலகை வெல்லும் பேரறிவு கிடைக்கிறது. அதுதான் பேரறிவு பிறக்கும் இடம், சர்வக்கிய நிலைங்கிறது. அதுதான் சமாதி தான் சர்வக்கிய நிலை. அங்கே என்னவா இருக்கான்னா அச்சலக, அசைய மாட்டான், உறுதியாக இருப்பான். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, சக்ஸஸ் ஆகணும்னா ஒன்றில் நிற்கணும்னு சொல்கிறோமா, நெவர் கிவ் அப்னு சொல்கிறோமா? அதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ரூல்ஸுங்க. நீங்கள் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், வெற்றி அடைகிறதுக்கு ஒரே ஃபார்முலா தான். ஒரு 6 ஸ்டெப் இருக்கும், 7 ஸ்டெப் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணால் எந்த கழுதையாக இருந்தாலும் வெற்றி அடையும், எந்த குதிரையாக இருந்தாலும் வெற்றி அடையும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது பிரபஞ்ச விதி. அது கண்டுபிடிச்சி வச்சுருக்கான், சயின்ஸ்லேயும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். உலகை வெல்லும் பேரறிவு சமாதியில் பிறக்கிறது, மறக்காதீங்க. அச்சா எத்தனை ஆச்சு? அச்சலக அடுத்தது. அச்சலக எத்தனை ஆச்சு? அச்சலகனா என்னது? விட்டுட்டு ஓடுறதில்ல, வாழ்வோ சாவதில் நிற்கிறான். தெளிவாக இருக்கு. இடையில இந்த ஜோதிக்கு சொன்னால, இந்த ஜோதி சொன்னாலையா, எத்தனாவது அது? சுக்ருத் சக்ருத். அதில் வெளிச்சம் இருக்கும், உள்ள பூரணமான வெளிச்சம். உங்கள் பயணம் இருக்குல்ல, உங்கள் டார்கெட் இருக்குல்ல, அதுக்கு போக வேண்டிய வழி, வாகனம், அறிவு, வெளிச்சம், அதான் சுக்ருத் ஜோதி. உங்கள் டார்கெட்டை நீங்கள் அடையிறதுக்கான உங்கள் லட்சியத்தை எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைக்கிறது, லௌகிகமோ இறைநிலையோ, இந்த சுக்ருத ஜோதியில் தான் என்ன கிடைக்கிது? வெளிச்சம் கிடைக்கிது. அது வரைக்கும் உனக்கு தெரியாது, நம்பிக்கை. வெளிச்சம் வந்தால் பொருள் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை விட்டுட்டு போயிடுவோமா? தெரியுது பாரு, வந்தாச்சு, இதான் முக்திநாத் டெம்பிள் அப்படி சொல்லிட்டோம் வச்சுங்க. பார்த்துட்டோம், தரிசனம் பண்ணிட்டோம்னா இல்லை நான் பார்க்க மாட்டேன், எனக்கு நம்பிக்கையே வரல அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த வெளிச்சத்தை அங்கே காமிக்குது. இதெல்லாம் துரியத்தினுடைய ஆத்மாவுடைய துரிய நிலையில் ஆத்மாவுடைய பிரசாதம். யாருக்கு? யார் இப்படி விசாரமும் தியானமும் ஓங்காரமும் சொல்கிறானோ அவனுக்கு கொடுக்கக்கூடிய வரம். இந்த ஜோதிக்கு எத்தனாவது நிலை? 4. 3 என்ன? சுப்பிரசாந்தக. சம்ஸ்கிருதம் தெரியும், ஹிந்தி கற்றுங்க. ஹிந்தி தேவநாகரியில் 1 மாதத்தில் கற்றுக்கலாம். உடனே நீங்களே சொல்லித்தாங்கன்னு என்கிட்ட தோசையை திருப்பி போடாதீங்க. பக்கத்தில் எத்தனையோ டீச்சர் இருக்காங்க, 3 to 4, 4 to 5 எடுக்கிறவங்க இருக்காங்க.
அவங்களுக்கும் தூக்கம் வராது, உங்களுக்கும் தூக்கம் வராது. போய் அதுக்கிட்ட மொக்கை போட்டுட்டு கற்றுக்கிட்டு வாங்க. இவங்களுக்கெல்லாம் தெரியும், ஆனால் இவங்க ஹிந்தியில் எழுதுறதில்ல. ஹிந்தியில் எழுதுறீங்க நீங்கள் ப்ரொனன்சியேஷன்லாம். ஏன்? ஏன்னா ஞாபகம் வரணும், எந்த எழுத்துக்கு எந்த எழுத்துன்னு யோசனை பண்ணணும். என்னென்ன பேசியிருக்கோம்? சர்வ அபிலாஷ விகதக, சர்வச்சிந்தா சமுத்திதக, சுப்பிரசாந்தக, சுக்ரித் ஜோதிகி. இந்த ஜோதியில் தான் வெளிச்சம் உங்களுக்கு தெரியுது. சமாதி, உலகை வெல்லும் பேரறிவு பிறக்குமிடம் சமாதி. அந்த சமாதி. அதுக்கப்புறம் அச்சலோ, அச்சலோ, அருண அச்சலோ. அருணா, அருணா சூரியன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, வெளிச்சம்னு ஒரு அர்த்தம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒன்றே அதுதான். தீபம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அசையாத தீபம், அசையாத சூரியன், அசையாத வெளிச்சம், அதுதான் அச்சலா. சலா, அருணாச்சலான்னு சொல்கிறோம்ல, அருணாச்சல சிவன் சொல்கிறோம்ல, அந்த இடத்துல தான் நீ உறுதியாக நிற்கிற. உன்னுடைய வாழ்க்கை வெற்றிக்கு எங்கே பெருசாக நினைக்கணும்? திங்க் பிக்னு ஒரு வாக்கியம் இருக்குது. திங்க் லைக் ஏ ஜீனியஸ் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. அப்போ நீ அங்கே அச்சலவாக இருப்ப. இப்போ ஏன் அச்சலா, ஏன் ஒரு ஒன்றில் நிற்க முடியல? ஓடுறான். ஒன்றில் எவனாலையுமே நிற்க முடியலையே. சாமியே 10 கும்பிட்றான், 10 சாமி. பத்து வேலை, 10 குரு, எல்லாம் 10 தான். 10வது பிரகாரம். இப்போ புரியுதா? இப்போ நீ அசையாத, இதில் நீ ஸ்ட்ராங்காக நில்லு. ஒரு பையன் ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து கேட்டாங்க. பையன் ஜாயின் பண்ணி 3 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 3வது வருஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் இனிமேல் வேலைக்கு போக மாட்டேன், இன்னொரு கோர்ஸ் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை ஜம்ப் பண்ணுவேன். அப்படி எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் 50,000 60,000 வாங்குறாங்க, நான் மட்டும் 30,000 20,000 வாங்குகிறேன். அதனால் என்ன போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது தவறு. இது 3 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, ஃபஸ்ட்டு ஜாபு. அவனாக போக சொல்கிற வரைக்கும் நீங்கள் போகக்கூடாது. சம்பளம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, ஒன்றில் நில்லுங்க, ஜெயிச்சிடலாம். சரியா தப்பா? அது அவங்களுக்கு தெரியாதில்ல. நம்ம சொல்லும் போது அது அவங்க தலைமையில் வச்சு செய்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே வேலைக்கு போக ஆரம்பிச்சிடான். திரும்ப வந்து சொன்னாங்க இன்றைக்கி, மகிழ்ச்சியாக இருக்குது கேட்கும்போது. அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஒன்றில் நிற்கிறான், ஒன்றில் நிற்கணும்னு ஏன் தோணுது, ஏன் நிற்க வேண்டான்னு தோணும். இவன் கூட ஐயப்பன் கூட இடையில ஒர்க்கு மாற்றட்டுமாஜி, இன்னொரு ப்ரொமோஷன் அங்கே போனால் அது கிடைக்கணும். இதில் நல்லா பூரணமாக இரு. இப்போ வருமானத்தை பார்க்காத, கொஞ்சம் கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி மனநிலை எல்லாருக்கும் வர சகஜம் தான். அது ஒன்றும் தவறு கிடையாது. அறியாமையினால் வரும். அதை நம்ம அறிவுபூர்வமாக சொல்லும்போது டக்குன்னு அதை கேட்ச் பண்ண, அதுதான் அறிவு. இப்போ என்னாச்சு? ஒன்றில் நிற்கிற நிலை நீ நில்லுன்னு சொல்ல வேண்டாம். ஒன்றில் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் எல்லாருக்கிட்டையும். என்னுடைய குழந்தைங்களுக்கே அதான் சொல்லுவேன். நீ எந்த ஃபீல்டில் போறியோ அதில் நீ நம்பர் 1 இருக்கணும்ப. நம்ம பாலிசியே அதுதான். இன்றைக்கி இல்லை, நமக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலேருந்தே ஒன்றில் நிற்கணும். ஹிந்தி தொட்டால் 30 ஆண்டுகள் போச்சு. அதில் ஹிந்தி தொட்டேன், ஹிந்தி ஃபீல்டு சொல்கிறேன். சரி, அதோட முடிஞ்சிச்சுன்னு நினச்சா இப்போ சம்ஸ்கிருதமாக மாறிடுச்சு. அது ஹிந்தி ஆதாரத்தில் தான் சம்ஸ்கிருதம் பேசின்னு இருக்கேன். இல்லைன்னா சம்ஸ்கிருதம் ஒரு வார்த்தை நமக்கு தெரியாது. அதனால் ஒன்றில் நிற்கிற அச்சலான்னு பேர். அசையாமல் உறுதியோடு நிற்கிறது. நிற்க முடியுமா? நின்னா ஜெயிச்சிடுவேன். நிற்க மாட்டேன். எது பயமுறுத்தும், த்ரெட்டு கொடுக்கும், உன்னை வதம் பண்ணிவிடும், உன்னை கொலை பண்ணிடுவான்லாம் வந்து சொல்லியிருக்கானுங்க என்ன. பரவாயில்ல, நான் அங்கேயே அந்த காம்பவுண்ட்லேயே போகிறேன், உங்களால் ஆனதை நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் ஒன் சைடாக இருக்கீங்க, நடுநிலையாக இல்லை. உங்களால் ஆனதை நீங்கள் பாருங்கள். இந்த வார்த்தையை நான் சொல்லணும்னு சுவாமி எதிர்பார்த்துருக்காரு. உயிர் போனாலும் அங்கேயே போகட்டும், அந்த காம்பவுண்ட்லேயே போகட்டும்னு சொன்னேன் பாருங்கள். யார் சொல்லுவா? யார் சும்மா கதையில் தனக்கு தானே சொல்லிக்கல, நம்மளுடைய ஆப்போனண்ட் பாடிக்கிட்டே சொல்கிறோம். அவனை வச்சு நம்மளை மிரட்டுறானுங்க. எல்லாம் இறைவன் செயல். நான் திருவிளையாடல் தான் பார்த்தேன். இவன் ஒரு ட்ராமா, இவன் ஒரு கேரக்டர், அவன் ஒரு கேரக்டர் அப்படி தான் பார்த்தேன். வந்திருந்தவனையெல்லாம், ஓ சுவாமி இவங்களெல்லாம் நான் மேலே பார்த்துக்கேன்,
மேலே பார்த்துக்கிறவனுங்களெல்லாம் அப்படி தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஒருத்தனும் இல்லை. இப்போது ஒருத்தனும் இல்லை. 10 பேரை ஒரே வருஷத்தில் தூக்கினார் லிஸ்ட்டு போட்டு. அவர் மேலே கேஸ் போட முடியுமா? சுவாமிநாத சாமி மேலே யாருக்கும் தெரியுமா? எனக்கு தான் தெரியும். அதனால் அச்சலா அபயா கடைசி வார்த்தை என்னது? அபயா. இப்போ நீங்கள் உலகை வெல்லும் பேரறிவு கேட்டால் கிடச்சிருச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இதை வச்சு அட்லீஸ்ட் குடும்பத்தை வெல்லுங்க, பிஸ்னஸை வெல்லுங்க. அதுக்கப்புறம் பெருசாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது செஞ்சு பாருங்கள். இது துரிய நிலையில் கிடைக்கக்கூடிய 7 வரம். சப்த வரம், சப்த ஸ்வரத்தை விட்டுருங்க. சப்த வரம் உங்களுக்கு. நீங்கள் உலகையே வெல்லணும்னு நினச்சாலும் இது சித்தி பண்ணக்கூடிய மந்திரம். மாண்டுக்கு உபனிஷத்து அத்வைத பிரகரணம் 37வது மந்திரம். நோட் பண்ணிங்க வேணாம். நீங்கள் எங்கே சம்ஸ்கிருதம் படித்து புக்கு வாங்கி, புரியுதா? இந்த நிலையில் உங்களை முதல்ல போக்து மிச்சாவை விட்டுடுது அபயம். முதல்ல போக்து மிச்சாவை எடுக்குது, அவிரத்திங்கிறத எடுக்குது, கவலையை எடுக்குது, அமைதியாக. இப்போ ஜெயிச்சவனாக இந்த ஃபார்முலாவில் தாங்க இருக்கான். ஜெயிச்சவனை பாருங்களேன், சுப்பிரசாந்தமாக இருப்பான். ஒரு பெரிய பிக்கஸ்ட் டைரக்டரு. நம்ம டைரக்டர் எப்படி இருக்காருன்னு தெரியல, இன்னும் பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும். பிக்கஸ்ட் டைரக்டர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபீல்டில் அப்படியே நெருப்பு பறக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இருக்கிற டைரக்டர் இருக்காங்க. சுப்பிரசாந்தமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்? இதெல்லாம் மென்டலாக ஒர்க் அவுட் பண்ணிவிடுவாங்க. அதாவது எவ்வளோதுக்கு நீங்கள் சூக்ஷ்மமாக உள்ளே போகிறீங்களோ அவ்வளோதுக்கு வேலை எளிமையாகிடுங்க. இப்போ நிறைய பேருக்கு 12 ஹவர் 16 ஹவர் 18 ஹவர்லாம் அறியாமை. நீ சூக்ஷ்மமாக டெக்னிக்கலாக வேலை செஞ்சீங்கன்னா இதே 16 மணி நேரத்து வேலையை 3 மணி நேரத்தில் செஞ்சு முடிக்கலாம். அறிவில் ரிஹர்சல் பண்ணிக்கோ, புத்தியில் ரிஹர்சல் பண்ணிக்கோ. இப்போ நம்ம ட்ரிப்புக்கெல்லாம் போகிறோமே, நீங்கள் அங்கே போய் நின்று எந்த ஊருக்கு போகிறது, எதை முதல்ல பார்க்குறதுங்கிற பழக்கத்துலையா இருக்கோம் நம்ம? இல்லையே. இங்கேயே எல்லாமே ரிஹர்சல் பண்ணிவிடுவோம். எல்லாமே இங்கேயே எல்லாமே மூளையில், சிந்தனையில், பிளானில். ஒரு சின்ன பிளான் தான் அது, ஆனால் மிகச்சரியாக கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண. ஏதாவது மிஸ் ஆகுதா? ஏன் சாப்பாடு கிடைக்காம போகுதா? தங்குற இடம் கிடைக்காம போகுதா? இல்லை ட்ரிப்பு லேட்டாக போகுதா? கரெக்டாக போகுதா இல்லையா? அது சங்கல்பம், ஈஸ்வர சங்கல்பம். என்னை பொறுத்த வரைக்கும் சங்கல்பம்னுவேன். நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிடுறாருன்னு சொல்லுவீங்க. ஆனால் எழுதி கொடுத்துட்றேன். நான் உங்கள் கையில் தான் அந்த நோட்டே உங்கள் கையில் தான் நான் கொடுக்குறேன். அதை பார்த்து தான் அப்புறமா எங்கே போகணுன்னு நானே சொல்கிறேன். பிளான் பண்ணும்போது அவ்வளோ ஈஸ்வர சங்கல்பம். துரியத்தில் நின்று இந்த சங்கல்பம் நடக்குது, துரியத்தில் நின்று இந்த வேலை நடக்குது. அப்போ வேலை எப்படி இருக்கும்? அறிவு பேரறிவோட வேலை செஞ்சால் எப்படிங்க இருக்கும்? எந்த வேலையும் பெரிய வேலை சின்ன வேலையே கிடையாதுங்க. எதை சாதிக்கினாலும் நீ சாதிக்க முடியும். துரியத்துக்கு போ. துரியனாக்கு முதல்ல சுத்த தேகம் கேளுன்னு சொன்னேன்னா ஒரு உபதேசம். 2வது உபதேசம் துரியத்துக்கு போ. அப்படி போனால் முக்தி நிச்சயம், சித்தி நிச்சயம். வேறு என்ன வேணும்? நான் கேட்குறேன். சுவாமிநாத சுவாமி கேட்குற மாதிரி எடுத்துங்க. என்ன வேணும் உங்களுக்கு? நான் சொல்கிறேன்ல, நான் வீடு கொண்டு எழுந்துக்கும் போதெல்லாம் சுவாமி உக்காரு அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்கிறேன். அதான் சுப்பிரசாந்த நிலை. சுப்பிரசாந்தகன்னு சொல்கிறோம் இல்லையா? அமைதி. அது ஆனந்தமாக இருக்கு, ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. ஏன்னா குழப்பம் இல்லை, பதட்டம் இல்லை, தெளிவாக இருக்கும். இப்போ உனக்கு என்ன இல்லை, நேற்று கேட்டேன், உனக்கு சாப்பாடு இல்லையா, ட்ரெஸ் இல்லையா, 2 இருக்குல்ல, அதை வச்சு ஓட்டிக்கிட்டே இரு. மெதுவாக நடந்துக்கிட்டே இரு. உக்காராத, படுத்துறாத, ஸ்டேக்னட்டடாக இருந்துடாத. மெதுவாக ப்ராக்ரஸ் போயிட்டே இரு. நீ 1 கோடி கேட்குறியா, 100 கோடி கேட்குறியா, 1000 கோடி கேட்குறியான்னு அதில் எல்லாம் நம்பரில் ஒன்றுமே இல்லை. நீ செய்யக்கூடிய ஸ்தானம் இருக்குல்ல, அறிவு கொண்டு போய் விட்டுடுது அங்கே. உலகை வல்ல பேரறிவு சமாதியில் இருக்கிறது. நல்லா அனுபூதி பண்ணி சொல்கிறேன். அடியேன் செஞ்சு காட்ட போகிறேன். இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனால் மந்திரங்கள் இப்போ கடிச்சு நமக்கு வழி நடத்துது சூப்பராக. இது யாரெல்லாம் இன்றைக்கி இந்த கிளாஸை கேட்குறானோ, சாதகனாக இருந்தானா, முமுட்சுவாக இருந்தானா, ஒரு ப்ராக்ரெசிவான வாழ்க்கை வாழணும்னு நினச்சானா, அவன் துரியத்துக்கு கண்டிப்பாக போவான். இந்த விசாரத்தை சிந்திப்பான். இந்த
அந்த மாதிரி சிஷ்யர்கள் இன்னும் வரல. வீறு கொண்டு எழுந்து தியானம் பண்ணுறேன், 8 மணி நேரம் சத்துவகுணத்தில் இருக்கிறேன், தியானத்தில் இருக்கிறேன், சொன்ன மாதிரி 8 மணி நேரம் வேலை செய்கிறேன், 8 மணி நேரம் தூங்குறேன், குடும்பத்தை பார்த்துக்கிறேன், அதே நேரத்தில் வனப்பிரஸ்த நிலையில் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு யார் சொல்ல போகிறீங்களோ, எப்போ சொல்ல போகிறீங்களோ. இங்கே வந்து என்னென்ன பார்க்கணும், எங்கேயாவது ஒருத்தவங்க அதை செஞ்சாங்கன்னா எனக்கு சந்தோஷம் தானே. அச்சா, இப்போது மந்திரத்துக்குள்ளே போகலாம். அத்த ஹைனம் பகவந்தம் பரமேஸ்வரம் நாரதக. நாரதரை கேட்குறார், பப்ரச்ச கேட்டார், சம்சார தாரகம். இதுதான் சம்சார தாரகம். இப்போ சொன்னல, உலகை வெல்லக்கூடிய அறிவை பெறுவது தான் சம்சார தாரகம், வேறு ஒன்றும் இல்லை. நீ அறிவு, நீ அடைய போகக்கூடிய வாகனமும் அறிவு, உனக்கு சொல்லிக் கொடுக்குற வேதமும் அறிவு, குருவும் அறிவு, இறைவனும் அறிவு, பிராக்யான் பிரம்மம். அந்த தத்துவப்படி சம்சார தாரகம் இதுதான் இங்கே பாயிண்ட். உலகை கடக்கும், உலகை வெல்லும். நம்ம வந்து கடக்கிறதெல்லாம் சாமானியர்கள், அறிவில்லாதவன் கடக்கிறதுக்கு போராடுறது. நம்ம அப்படியே மிதக்கலாம், அப்படியே ஃப்ளைட்டில் பறக்கலாம். முக்திநாத் போக போகிறோம்ல, அது மாதிரி கேதார்நாத்துக்கும் பறக்கணும், பத்ரிநாத்துக்கும் பறக்கணும். 11 பிளேஸ் இருக்குது, 11 ட்ரிப்பு போடுறான். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்புக்கு ஒரு இடம் தான் ஆனந்தமாக. ஏன்னா அங்கேயே நிறையா இருக்குது, பார்க்க வேண்டிய நேச்சுரல் சீனரிஸ்லாம் நிறைய இருக்குது. இறைவனுடைய திருவிளையாடலாம் அங்கே பார்க்கலாம், பார்த்து ரசிக்க வேண்டிய இடம் இருக்குது. மெதுவாக போகலாம், ஒன்றும் அவசியம். முதல்ல தமிழ்நாட்டை முடிப்போம். முன்னாடியே அவனும் கேட்டாங்கலாம், முதல்ல தமிழ்நாட்டில் இல்லை எல்லா கோயிலும் பார்த்துட்டியா நீனு? வெனிஸ் சூப்பராக இருக்கும், இட்டாலி சூப்பராக இருக்கும், என்னது சுவிட்சர்லாந்து சூப்பராக இருக்கும்னா முதல்ல தமிழ்நாடு பார்த்துட்டியா? தமிழ்நாடே சொல்ல சூப்பராக இருக்குது தெரியுமா? இருக்கா இல்லையா? நம்ம போனோமே எல்லா இடமும் சூப்பர் தானே. முருகன் இருக்கிறதுனால அங்கங்கே ஒரு ஜென்மா கூட அடியன் எடுத்தானே எடுப்போம், சொல்ல முடியாது. பிரதானம் நம்ம விஷ் வந்து குமரகுண்டம், முடிவு முருகப்பெருமான். சம்சார தாரகம் நகரவே முடியல. இந்த வார்த்தை தான் என்னை சிந்திக்க வச்சுது. சம்சார தாரகங்கிற ஓங்காரம் தான் சிந்திக்க வச்சுது. அதுக்கு மந்திரம் கிடச்சிது, கனெக்ட் பண்ணார், உபதேசம் பண்ணார். உடனே உங்கள்கிட்ட வந்து மத்தியானத்துலேருந்து ஒரே மகிழ்ச்சியாக இருக்கு. எனக்கு தெரியுமில்ல, கொண்ட சொல்லிட்டேன், இன்றைக்கி கிளாஸு முக்கியமான விஷயத்த சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு. அந்த சம்சார தாரகம் பிரசன்னம், சந்தோஷமாக சொல்லிக் கொடுங்க குருவே அப்படின்னு கேட்குறார் நாரதர். பிரசன்னம் பிருகீதி, சந்தோஷமாக கூறுங்கள். ஏன் கோபமாக இருக்கார் போல இருக்கு. தத்தேதி பரமேஷ்சக, பரமேஷ்டி வக்தும், அவனுக்கு பரமேஷ்டி சொல்கிறார். வக்தும் உபச்சக்கரம் ஓமிதி பிரம்மம், ஓமிதி பிரம்மம் இதி, ஓமே ஓங்காரமே பிரம்மம் என்றார். இந்த ஓங்காரம் வியஷ்டி சமஷ்டின்னு இப்படி தனிமையாகவும் இருக்குது, சோசியலாகவும் இருக்குது. என்ன தனி தனி வியஷ்டினா தனி மனிதன், சமஷ்டினா குரூப்பு, மக்கள், பொது சமூகம், இப்படி இருக்கு. பாஹ்ய பிரணவ, ஆர்ஷவ பிரணவ, உபயாத்மகோ, விராட்ட பிரணவ, சம்ஹார பிரணவ, பிரம்ம பிரணவ, இப்படி வெரைட்டிஸ். இதெல்லாம் அவசியம் இல்லை. அப்படியே நான் அப்படியே வார்த்தைகள் புரியுதில்ல. என்னென்ன பிரணவம்? விவகாரிக்க பிரணவம், அந்தக பிரணவம், ஸ்தூல ஓங்காரம், சூக்ஷ்ம ஓங்காரம், காரண ஓங்காரம், அப்புறம் நாதாந்தம் சொன்னோம் இல்லையா, நாதம் நாதாந்தம் சொன்னோம்ல, அது மாதிரி பாகிய பிரணவம், ஆர்ஷ பிரணவம். ஆர்ஷ பிரணவம்னு சொன்னோம். ஆர்ஷனா ரிஷிகள்னு அர்த்தம். ரிஷிகள் சம்மந்தப்பட்டது தான் நம்ம பிரம்ம ரகசியம். பிரம்ம வித்யாவே ஆர்ஷ வித்யான்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் இருக்குது. ஆர்ஷனானது ரிஷிகள் சம்மந்தப்பட்டது. அதனால் ஆர்ஷ பிரணவம், உபயாத்மக விராட்ட பிரணவம், சம்ஹார பிரணவம், பிரம்ம பிரணவம், அர்த்தமாத்திரா பிரணவம், அகர உகர மகரம், அர்த்தமாத்திரா இம் இல்லையா, இதெல்லாம் இருக்குது. ஓமிதி பிரம்மம், ஓங்காரமே பிரம்மம். ஓமிதி ஏகாட்சரம், ஒரு எழுத்தில் இருக்கு. அந்தக பிரணவம் வித்தி, உள்ள இருக்கு என்று அறிவாயாக வித்தி. அஷ்டதா பித்தியதே, அது 8ஆக பிரிக்கிறது. அகாரம்
உக்கரம் 2, மகரம் 3, அர்த்த மாத்திரா 4, நாதம் 5, பிந்து 6, கலா 7, சக்தி 8. ஓங்காரத்தினுடைய அங்கங்கள் 8 அங்கங்கள். அப்புறம் ஒவ்வொரு அகரம் உகரம் ஆயிரக்கணக்கான அவயவங்கள். அதாவது மொத்த உலகத்தையும் அது உள்ளே அடக்குது. நாம ரூபம்னு சொல்லுவோம் இல்லையா? உலகத்தில் எத்தனை பொருட்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கா? அந்த பேருக்குள்ளே ஓங்காரம் இருக்கா? அதனால் நான் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லுது. புரியுதுல்ல? அகர உகர மகர அர்த்த மாத்திரா நாதம் பிந்து கலா சக்தி ச ஏதி. தத்திர சத்வார அகார 10,000 அவயவங்கள் இந்த அகாரத்துக்கு. சாயுதாவய அவயவான் வித்தக 10,000 அங்கம் இருக்கு, அவயவம் இருக்கு. உகாரம் சகசிரா அவயவன்வித்தோ 1000 அவயவங்கள் உகாரத்துக்கு. மகாரம் சத அவயவம், மகாரத்துக்கு 100 அவயவங்கள் இருக்குது. அர்த்த மாத்திரா பிரணவோ அனந்த அவயவம், இம்முக்கு எல்லையற்ற அவயவங்கள் அங்கங்கள் இருக்குது. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஆராய்ச்சி பண்ணால் பிரம்மத்தை ஆராய்ச்சி பண்ணுறது. பிரம்மத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு சத்து சித்த ஆனந்தம் புரிஞ்சால் போதும். அதை நீங்கள் நிதித்தியாசனம் பண்ணணும். இப்போ சொன்னல, நிதித்தியாசனம் என்ன? அறிவை உங்களோட உயிரோடு கரைப்பது. தியானம் கர்ப்பகிரகத்துக்கு அழைச்சிட்டு போகிறது. விசாரம் இறைவனோடு சொருபனோடு இரண்டரை கலக்க வைப்பது. சாயுஜ்ய நிலை, கைவல்ய நிலை. சகுனோ விராட்ட பிரணவக, சகுனமாகவும் ஸ்தூலமாகவும் விராட்ட பிரணவக. அப்புறம் சம்ஹார நிர்குண பிரணவம். சம்ஹாரத்தை நிர்குண பிரணவம்னு சொல்லலாம். உபயாத்மக் உற்பத்தி பிரணவம், ரெண்டும் கலந்த பிரணவம். அப்புறம் யதா லுப்தோ, லுப்த பிரணவம் நீட்டி சொல்கிறது. லுப்தம் புளுத்தம்னு சொல்லுவோம்ல, புளுத்தக புளுத்த சம்ஹாரக, அது இன்னும் நீட்டி 5வது நிலையில் சொல்கிறது. அப்புறம் விராட்ட பிரணவக ஷோடச மாத்திராத்மக, இந்த ஸ்தூலமாக இருக்கிறது 16 அங்கம் உடையது. ஷட் விம்சத. அப்புறம் தத்துவங்கள் படி பார்த்தா 36 தத்துவம் இருக்குது. இதெல்லாம் அவசியம் இல்லை, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணுங்கிறது இல்லை. ஓங்காரத்தை பரம்பொருளாக நினச்சி பாவித்து தியானித்து விசாரித்து ஜபிக்கணும். புரியுதா? உகாரோ துவத்தீயா மகாரோ திருத்தீயா. இந்த ஷோடச மாத்திராத்ம ஷோடச எதுக்கு சொல்ல? ஷோடச அங்கம் தான் நம்ம உடம்பு. உயிரை சுற்றி 16 கலைகள் இருக்குது, 16 அவயவங்கள் இருக்குது. ஷோடச கலா புருஷகன்னு சொன்னோம் இல்லையா? அந்த 16 கலை என்னான்னு கேட்டால், அகார பிரதமோ, உகார துதியா, மகார ஸ்துத்ரியா, அர்த்த மாத்திரா சதுர்த்தா, நாதக பஞ்சமி, பிந்து ஷஷ்டி, கலா சப்தமி, கலாதீதாஷ்டமி, சாந்திர் நவமி, சாந்தியாதீத தசமி, உண்மன் ஏகாதசி. உண்மணி நிலை, மனமற்ற நிலை. மனம் இல்லை, இதெல்லாம் போயிடும். எங்கே போயிடும்? நம்ம சமாதிக்கு போகும்போது ஒவ்வொரு நிலையில் ஒன்று ஒன்றா போயிடும். அப்புறம் மனோன்மணி நிலை துவாதசி, புரி திரியோதசி, மத்தியமா சதுர்தசி, பஷ்யந்தி. இந்த சூக்ஷ்ம ஓங்காரம் உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்து அது சொல்லுது. பஷ்யந்தி, இதெல்லாம் ஓங்காரத்தினுடைய அங்கம். இதுதான் உடம்பாக மாறுது. உடம்பாக இருக்கிறதும் அதுதான், உயிராக இருக்கிறதும் அதுதான். ஓங்காரம்தான் உடம்பாகவும் இருக்குது, உயிராகவும் இருக்குது. அதுதான் சொல்லுது. பஷ்யந்தி பஞ்சதசி பராஷோடசி, பராவாக் ஷோடசி, புனச்சத்து. அப்புறம் அதுலேருந்து 4 ஷஷ்டி மாத்திரக, அப்புறம் 4, அப்புறம் ஒரு 6 பிரகிருதி புருஷ, அப்புறம் ஒரு 2. அந்த இது துவிதம் 2 4 × 6 24 × 2 128. சாத்திய அஷ்டவிம்சாத். உத்தரபேத மாத்ரா ஸ்வரூபம் ஆசாத்திய இத்தனை உருவம் எடுக்குது ஓங்காரம். சகுனம் நிர்குணம். சகுனம் என்னன்னது? ஸ்தூலமாக பேசு. ஓம் சூக்ஷமாக மானசீகமாக பண்ணுறது. காரணம் ஓங்காரம் உள்ளேருந்து வர்றதை கவனிக்கிறது. துரியம் அந்த ஓங்காரம் ஒடுங்குற இடத்த அது பின்னாடியே சைலண்ட்டாக வாட்ச் பண்ணி ஒடுங்குறது. பிராணன் ஒடுங்குனா
ஓங்காரம் ஒடுங்கும், மனம் ஒடுங்கும், எல்லாம் ஒடுங்கும். அப்போ அஷ்டவிம்சம் உத்தரபேத மாத்திர ஸ்வரூபம் ஆசாத்திய சகுண நிர்குணாத்ம உபதேச ஏகோ அப்படி இத்தனை இருந்தாலும் ஒன்று தான். ஏகாட்சரம் பிரம்மம். ஓமிதி பிரம்மம். பிரம்மம் பிரணவக. ஓமிதி அதான் பிரம்ம பிரணவம் அப்படின்னு சொல்லி இது என்னென்னவா இருக்குது? சர்வ ஆதாரக பரஞ்சோதி. இந்த ஜோதி வந்துக்கிட்டே இருக்கும். ஆத்மாங்கிற இடத்துல எல்லாம் ஜோதி, ஜோதிங்கிற வர இடத்துல எல்லாம் ஆத்மா. சர்வாத இப்போ நீங்கள் தியானம் பண்ணும்போது கூட வெளிச்சம் வருதா இல்லையா? வெளிச்சம் ஒரு பாயிண்ட்டாக வரும். அது நல்லா விட்டு கவனிங்கன்னா நல்லா பிரகாசமாகிடும். அதுபோல் சர்வாதரக பரமஜோதி ரேஷ சர்வேஸ்வரக. அதே தான் சர்வஜோதி. இந்த ஜோதி சர்வஜெல்லாம் வரும்ல, அது மாதிரியே வருது பாருங்கள். சர்வேஸ்வரகோ விபுஹோ. விபுனா என்னது? விபுனா ஏராளமாக இருக்குது, எக்கச்சக்கம், எல்லையற்றது, அனந்தம் சொல்கிறோம் இல்லையா? அன்லிமிட்டட், இன்ஃபினிட்டிவ் மாதிரி. விபுஹு சர்வதேவமயக. எல்லா தேவர்களும் அந்த ஓங்காரத்துலேருந்து தான் வந்திருக்காங்க. சர்வ பிரபஞ்ச ஆதார. பஞ்சபூதங்கள் இதுதான் ஆதாரம், கர்ப்பிதம். ஓங்காரத்துலேருந்து தான், பிராணன்லேருந்து இப்போ ஓங்காரம், ஓங்காரத்துலேருந்து பஞ்சபூதம். சர்வாட்சரமயக. சர்வாட்சரமயக எல்லா அக்ஷரமும். காலக காலம். சர்வாங்கமயக எல்லா அங்கமும். சிவக போதுமா? ஓங்காரம் சிவக. பார்த்திங்களா? வேதம் வந்து உபனிஷத்து பரம்பொருள் பரமேஸ்வரனை பல இடங்களில் உயர்த்தி நிறுத்துது. போதுமா? அதை மறைக்கிறாங்க. பரமேஸ்வரனுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குங்கிறத உபநிஷத்து சொல்லுது. உபநிஷத்து மெய், ஸ்ருதி. புராணம் மனிதனால் எழுதப்பட்டது, கற்பனை கலந்தது. இதெல்லாம் படிச்சுட்டு சரி இதை புரிகிற மாதிரி எழுதி வைப்போம் மக்களுக்குன்னு 18 புராணங்களாக வியாசர் தான் எழுதினார். அதனால தான் வியாசரை கூப்பிட்டு நீ பல குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்க, நீ உன்னுடைய படைப்பில் எனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லியிருக்கார். தெரிஞ்சுங்க, அதெல்லாம் வருது, செய்தியெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஒன் பை ஒன்னாக. எனக்கு என்னன்னா, நீங்கள் எல்லோரும் பெரியவர் தான் ஒத்துக்கிறேன், ஆனால் பரமேஸ்வரனுடைய அந்த தனிச்சிறப்பை மறைக்கிறாங்க. உபநிஷத்தை ஈசனை முதலிடத்தில் வச்சுருக்கு, அதனால் அதை ஏற்றுக்க மாட்டோம். உபநிஷத்தே வேண்டாம் எனக்கு, ஈசனை முதலிடத்தில் வச்சா உபநிஷத்தே எனக்கு வேண்டாம், அப்படி கொள்கையில் நிற்கிறாங்க. புராணத்தையே நாங்கள் புட்டி கெட்டியமாக பிடிச்சிக்கிறோன்னா புராணத்துக்குள்ளேயே இருக்க வேண்டியது தான். நீ வந்து குளமாக இருக்கணும், ஏரியாக இருக்கணும், நதியாக இருக்கணும், கடலாக இருக்கணும். பரமேஸ்வரன் கடலாக இருக்கிறார். அது வேண்டாம், எங்களுக்கு ஏரியே போதுன்னா இருங்க, தப்பு இல்லை. அறிவு சார்ந்த விஷயங்கள் இங்கே உபனிஷத் சொல்கிறது தான் அடியான்னு பேசுகிறேன். கடல் இல்லாமல் ஏரியும் கிடையாது, நதியும் கிடையாது. கடல் இல்லாமல் ஏரியும் கிடையாது, நதியும் கிடையாது. இப்போ எல்லாருக்கும் என்ன நினைக்கிறாங்க? பணம் கொடுக்குறாரு, அதனால் நம்ம தியானம் பண்ணுவோம். தியானம் பண்ணி இகத்தை வெல்லலாம், பரத்தை வெல்லணும்னா பரமேஸ்வரன் தம்பி. அமைதி ஆனந்தம் அறிவு பரமேஸ்வரன். அதனால் சிவக போட்டால் சிவன், ஈசன். சர்வஸ்ருதி உத்தம. எல்லா வேதமும் உத்தமமான ஒரு இடம் கொடுத்துருக்குன்னா அது ஓங்காரம். சர்வஸ்ருதி உத்தமம். முக்கியக மிருகினா மானு, மிருகம்னா மிருகம், விலங்குகள்லாம் வரும். இது மிருகியனா தேட வேண்டியது, பெற வேண்டியதுன்னு அர்த்தம். சகல உபனிஷத்து மயக. எல்லா உபனிஷத்துக்கும் ஆதாரம் மயமாக இருக்கிறது. பூத்தம் பவ்யம் பவிஷ்யத், கடந்தது, நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிறது. திரிகாலோதிதம் அவ்யயம், 3 காலத்தையும் கடந்தது. அவ்யயம் தேயாதது, அழியாதது. தத் அப்ய ஓங்காரமேவ அயம் வித்திகி. அந்த ஓங்காரம்தான் அயம், இந்த ஆத்மா அறிக. அந்த ஓங்காரம்தான் பிரம்மம் என்று அறிக. வித்தி மோட்சப்பிரதாயகம். ஓங்காரம் பண்ணினீங்கன்னா மோட்சம் கொடுக்கணும்னு மந்திரம் சொல்லுது. போதுமா? மோட்சப்பிரதாயகம், அதான் தாரக மந்திரம்னு சொன்னாங்க. நீங்கள் இப்போலேருந்து டெய்லி
தியானத்தில் சொன்னேன், ஒரு மெஷினாக சொல்லாமல், ரோபாட்டிக்காக சொல்லாமல், உங்கள் அப்பாவை கூப்பிடுற மாதிரி, உங்கள் அப்பாவை கூப்பிட்ற மாதிரி, அதுக்கு இணையான வார்த்தையே இல்லை. ஏன்னா குருன்னா கூட ஒரு மரியாதை உங்களை தடுக்கும். அப்பா கிட்ட என்ன தான் இருக்கும்? மரியாதை இருக்காது, அன்பு தான் இருக்கும். என் பொண்ணு மெசேஜ் போடுவா, தக்காளி வாங்கிட்டு வா ப்ளீஸ், பையெலாம் கிடையாது, பை டொமேட்டோ. அப்படி மொத அப்படி பார்க்குறேன், இப்போ தானே அது மாதிரி பார்க்குறேன். சரி, இப்போ ஒன்றுன்னா அப்படி தான் இருப்பான். இப்போ பாக்கி எல்லோரும் எப்படி போட ப்ளீஸ் அப்படி தானே பார்த்து பழகிருக்கோம். இது அது கடந்த நிலை. இது உரிமை அதிகம், உரிமை அதிகமாக இருக்குது. அதனால் பை டொமேட்டோ சில்லி அது இதுன்னு போட்டு வைக்கிறாங்க. என்ன காரணம்? வா போன்னு பேசுகிறோம் இல்லையா? பரம்பரையில் அப்படி தான் பேசும். பரமேஸ்வரனை வந்து ரொம்ப எல்லாம் நம்ம இல்லை, அப்படியே அந்யோன்யந்தான். அப்பா தான், வேற என்ன. அவரை பற்றி பேசுனா அவ்வளோதான். என்ன சொல்கிறது? முருகனை 22-25 வயசில் தானங்க முருகன்னா என்னன்னு நான் அறிய ஆரம்பித்தேன். பிறந்ததுலேருந்து சிவன் கோயிலில் தாங்க முக்கால்வாசி நாள் இருப்பேன். அதான் சொல்லியிருக்கேண்ணா, சிவன் கோயிலுக்கு போகாதுன்னு அடி வாங்கியிருக்கேன். 2-3 முறை அடி வாங்கி, எனக்கு விவரம் தெரிஞ்சு மறக்கவே முடியாது. தலையில் வந்து நறுக்குன்னு கொட்டுவாங்க. நான் எப்படின்னா நான் ஒரு சாஸ்வதம் மாதிரி விளையாடிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு பேட்சாக வரும், விளையாட போகும், நான் மட்டும் விளையாடிக்கிட்டே இருப்பேன் தொடர்ந்து. சொல்கிறது புரியுதா? எத்தனையோ பேட்ச் வந்து போயிருக்கோம், எல்லோருக்கூடையும் நான் விளையாடிருப்பேன். பசிக்காது, 3 மணிக்கு வந்து கொட்டுவாங்க நறுக்குன்னு. எப்படி இருக்கும்? அதனால் சிவத்தைலாம் என்னால் பேசவும் முடியல, பேசாமல் இருக்கவும் முடியல. அதனால் சர்வஸ்ருத்திய உத்தம மிருகிய அடைய வேண்டியது, பெற வேண்டியது சகல உபனிஷத்து மய பூத்தம் பவ்யம் பவிஷ்யத்து திரிகால உதித்தம் அவ்யயம் தத் அபிய ஓங்காரமெவ அயம் வித்திகி. அந்த ஓங்காரம் இந்த ஆத்மா என்று அறிவாயாக. மோட்சப்பிரதாயகம். இப்போ ஜபம் பண்ணால் மோட்சம் அடையலான்னு சொல்லியாச்சுங்க. எளிமையான வழி. வயசானவங்கெல்லாம் எங்கே ஞானத்துக்கு நாங்கள் போகிறது? அவர் ஒவ்வொரு நாளைக்கு 1000 வார்த்தைன்னு சொல்லிட்டாரு. 1000 வார்த்தை கண்டுபிடிக்க முடியாத? ஒரு நாளைக்கு 100 வார்த்தையை தெரிஞ்சிக்க முடியாது. ஒரு வருஷத்தில் 10 வருஷத்தில் 1000 வார்த்தை. வேகம்லாம் வேண்டாம், நிதானமாக அறிஞ்சு புரிஞ்சு உணர்ந்தால் அது நிரந்தரம். ஜபம் எங்கே வேணாலும் நிற்கும். மூச்சு நின்னா ஜபம் நின்று போயிருமே. ஞானம் நிற்காது. ஞானம் உள்ளே வந்தது தான். அதான் என்ன சொல்கிறது, யாரோ சொன்னாங்க, உங்கள் நெஞ்சில் இருதயத்தில் முருகன் வந்தது தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ட்ராங்காக சொன்னவங்க, ஸ்ட்ராங்காக மடத்தில் வாழ்ந்தவங்க. மோட்சப்பிரதாயகம் தமேவ ஆத்மானம் இதி. அதுவே ஆத்மானம் என்று. தமேவ துமேவ, அதுவே ஆத்மானம், நீயே ஆத்மா என்று. ஏத்தத் பிரம்மம் சப்தேன, இதை பிரம்மம் என்று வர்ணிக்கிறார்கள். தது ஏக்கம் அமிர்தம் அஜரம் அனுபூய. அது ஒன்றே. நல்லா புரிஞ்சுங்க, 2லாம் கிடையாது. பல இடத்துல சொல்லிடுச்சு. தது ஏக்கம் அமிர்தம், அது ஒன்று, அமிர்தம் அஜரம் அழியாதது, முதுமையடையாது, அனுபூய அனுபூதி செய்ய வேண்டியது. தத்தா ஓமிதி, அதுவே ஓம் என்று அறிவாயாக. 261 மந்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் 254 ஆரம்பித்தோமா? பெரிய மந்திரம் எல்லாமே, ஆனால் ரொம்ப முக்கியமான மந்திரம் இது. இந்த சம்சார தாரகம் சமாதி துரியன். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. ஜிவேல் முருகனுக்கரோ. மணி போதும்.